श्रीमद्वेदान्तरामाञ्जनकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमत्श्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मभारं श्रीमत्श्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमन्तम् श्रीमद्वेदान्तरामाञ्जमुनिम् अपरं संश्चये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचराकटाक्षाः श्रोत्रेषु पुंसामृतं क्षरन्तीं सरस्वतीं संस्कृतकामधेनुं त्वत्प्रेषश्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीयमणिनूपुरसिच्चितानां गोदे त्वमेव जननि त्वदविष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविदेहि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोहतः ततीतराणि तृणायमेने अस्मद्गुरोः भगवतोऽस्य दैहिकसन्तोः रामानुजस्य चरणो शरणं प्रपद्ये मातापिता युवतेः तनया विभूतिः सर्वं विदेव नियमेन मुदन्वयानामाद्यस्य नकुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्गुरुकुलं प्रभामि मूर्ध्ना भूतं सुरच्च महिताः कोयपट्टराद श्रीभक्तिसारकुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण प्रकालितीन्द्रविश्वान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोपिप्रकाशाभिः आविद्यन्नितन्तमहाप्रायप्रभुतरे पुंसां पौनःपुण्यं निवारयन् सच्चेरङ्गभर्तृर्मामव्याधवैमुद्रिताम् असाध्यसाधकस्वामिन् असाध्यं तव किं वद रामदूतकृपासिन्धो मत्कार्यं साधय प्रभो அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்காழ்வாருடைய பெரிய திருமொழி 7ஆம் பத்து 2ஆம் திருமொழி அதுவும் திருநெறியூர் விஷயமான 9வது பதிகம் அது திருநெறியூர் விஷயமா முந்தின திருமொழியிலே திருமந்திரத்தால் தமக்கு சம்பந்தம் ஞானம் உண்டானதை சொன்னார். பின்பு தான் நினைத்தபடி புருஷார்த்தம் கிடைக்காமையாலே பிறவாமை பணி எந்தை பெறானேனார். இதேன் இந்த பாடுபடுகிறேன் உமக்காக ஒன்றோ நான் திவிதேசங்கள் வந்து நிற்கிறது என்று அந்த எம்பெருமான் சொல்ல எல்லாம் பெற்றதான ஒரு சமாதானத்தை அடைந்தார். துக்கமோ புருஷார்த்தமோ எல்லாம் அவன் தலையால் வருகிறது என்று ஆராய்ந்து பார்த்தார். அவன் பண்ணின கிருஷி பலித்ததாக எண்ணினார். இந்த தியாஜமான உடம்பை கொண்டே புருஷார்த்தத்துக்கு காரணமாம்படி பண்ணினான் என்கிறார். என்னுடைய துக்க விருத்திக்கு நான் பட்டது போதாதோ, தானும் நானும் பிறவாத பிறவைகளை எடுத்து வந்து பிறந்தது திருநெறியூர் என்ற பரிபூர்ணனே அப்படின்னு அதன் மேல இந்த பதிகத்தில் கொண்டாடுறார். பார்க்கணும். அதை புல்லாயே நமுமாய் புகுந்து என்னை உள்ளங்கொண்ட கள்வா, புள்ளாய் ஏனமுமாய் புகுந்து என்னை உள்ளங்கொண்ட கள்வா, என்றலும் என் கண்கள் நீர்கள் சோறு தருமால், உள்ளே நின்று உருகி நெஞ்சம் உன்னை உள்ளியக்கால், நல்லேன் உன்னையல்லால் நரையூர் நின்ற நம்பியோ, உள்ளே நின்று உருகி என் கண்கள் நீர் சோர் தருமால், உள்ளே நின்று உருகி நெஞ்சம் உன்னை உள்ளியக்கால், நல்லேன் உன்னை எல்லால் நரையூர் நின்ற நம்பியோ. ஹம்சபக்ஷியாயும் வராகவுமாய் வந்த செயலை காட்டி வேற விஷயங்களே ஈடுபட்டிருந்த என் நஞ்சை உனக்கு வசமாக்கிக் கொண்டவனே என்கிறார். புள்ளாய் ஏனமுமாய் புகுந்து மனையேவ மனுஷியானாம் காரணம் வந்த மோட்சயோகோ, சம்சார பந்தத்திற்கு காரணமான மனசையே மோட்சத்திற்கு காரணமாய் பண்ணினே. என்னை உள்ளங்கொண்ட கள்வா, கள்வா என் நஞ்சிலே புகப் போகிறேன் என்று சொல்லி வந்தால்
நான் சம்மதிக்க மாட்டேன் என்று எனக்கு தெரியாதபடி வந்து உள்ள புகுந்தாயோ? இந்த உபகாரத்தை நினைத்து நான் பேச ஆரம்பித்தால் கண்ணிலே நீர் வழியிறது, ஆனந்த பாஷ்பத்தை பெருக்கிறது. ஆச்சரியம். கல்வா என்றலும் என் கண்கள் நீர்கள் சோல் தரும் ஆச்சரியம். என் கண்கள் ஸ்திரீகளை நினைத்தெழுத என் கண்கள் இப்படி நீ செய்த உபகாரத்தை நெஞ்சு உன்னை நினைத்தால் உள்ளே நின்று உருகி உருக்குலைந்து போறது. உள்ளே நின்று உருகி நெஞ்சம் உன்னை உள்ளியக்கால். இனி வேறு 1000 விஷயங்கள் வந்தாலும் அவற்றை வந்து நான் ஆசைப்பட எனக்கு நிச்சயமா மனசு இருக்காது, நிச்சயமா ஆசைப்பட மாட்டேன். நல்லேன் உன்னை எல்லால் நரையூர் நின்ற நம்பி அப்படிங்கிற நரையூர் நின்ற நம்பி நான் துக்கப்படுகிற சம்சாரத்திலே நீ முன்னமே வந்த பின்பு என் மனம் வேறொன்றோடு பொருந்துமோ? அந்த பிரீத்தி அதிசயத்தால் அப்படின்னு முடிக்கிறார். நம்பி ஓடா ஆளரியின் உருவாய் மருவி என் தன்மாடே வந்து அடியேன் மனம் கொள்ளவல்லமைந்தா. ஓடாளரியின் உருவாய் மருவி என் தன்மாடே வந்து அடியேன் மனம் கொள்ளவல்லமைந்தா. பாடேன் தொண்டர் தம்மை கவிதை பனுவல் கொண்டு நாடேன் உன்னையல்லால் நாடேன். பாடேன் தொண்டர் தம்மை கவிதை பனுவல் கொண்டு நாடேன் உன்னையல்லார் நரையூர் நின்ற நம்பியோ. ஓடா ஆளரியின் உருவாய் மருவி புல்லாய் ஏனமுமாய் என்று சொன்னார் ஒன்றின பாசுரத்தில். கீழே தாழ்ந்த ஜென்மத்திலே வேணுமாக பிறக்கிறாய். ஏன்னா ஹம்சாவதாரமோ வராகாவதாரமோ எல்லாம் நாட்டார் பிறக்கும் பிரிவுகளாக பிறக்கக்கூடாதோ? நாட்டிலே நடமாடாத அதிர்ஷ்யத்தை அத்தியுத ரூபம் உத்வகம்னு ஸ்தம்பே சபாயம் அங்க சொல்றார். எப்படி இருக்கான்னா நமிருகம் நமானுஷம், அங்க பாகவத ஸ்லோகம். அதாவது நாட்டிலே யாரும் கண்டிராத நரசமரூபத்தை உடையவனாக கொண்டு வந்து என்னோடு கலந்து என்னோடு வந்து கிட்டுவது. நீ பரரூபத்தோடு இருந்தாயார்கள் என்னிடம் கிட்டலாமோ? அடி என் மனம் கொள்ள வல்ல மைந்தா, என் மனதை உன்னதாக்கி கொண்டவனே. ஓடா ஆளரியின் உருவாய் மருவி எந்தன் மாடே வந்து அடியேன் மனம் கொள்ள வல்ல மைந்தா. நீ பிரகலாதனுடைய மண் நெஞ்சை உனக்காகிக் கொண்டது உனக்கு ஒரு ஏற்றமோ? அது செய்தோம், நீர் செய்ய போகிறது என்ன பெருமாள் கேட்டார். அதுக்கு பதில் சொல்றார். பாடேன் தொண்டர் தம்மை கவிதை பனுவல் கொண்டு, பனுவல் கவிதை கொண்டு நன்மை. அதுக்கு பாடேன் தொண்டர் தம்மை பனுவல் கவிதை கொண்டு. சாஸ்திரத்தில் சொன்ன லட்சணங்களோடு கூடின கவிகளாலே விஷயாந்தரங்களிலே பிரவணரான நீச்சரை பாடமாட்டேன். நாடேன் உன்னையல்லால் நரையூர் நின்ற நம்பியோ. நான் உன்னையல்லால் இவனை பாடலாமோ என்று மனதில் நினைக்க மாட்டேன். உன்னை தவிர வேறு ஒருவரை மனதிலும் விசாரிக்க மாட்டேன். நரையூர் என்ற நம்பியோங்கிற. எம்மானும் எம்மனையும் என்னை பெற்று ஒழிந்ததற்பின், எம்மானும் எம்மனையும் என்னை பெற்று ஒழிந்ததற்பின், அம்மானும் அம்மனையும் அடியேனுக்காகி நின்றே. எம்மானும் எம்மனையும் என்னை பெற்று ஒழிந்ததற்பின், அம்மானும் அம்மனையும் அடியேனுக்காகி நின்ற நன்மானவன் சுடரே நரையூர் நின்ற நம்பி.
நன்மான ஒன் சுடரே நரையூர் நின்ற நம்பி நரையூர் நின்ற நம்பி ஒன் சுடரே நரையூர் நின்ற நம்பி நன்மான ஒன் சுடரே நரையூர் நின்ற நம்பி உண்மை மாணவன் நமல்லால் மகிழ்ந்து ஏற்ற மாட்டேனே உண்மை மாணவன் நமல்லால் மகிழ்ந்து ஏற்ற மாட்டேனே சொல்றார், உலகத்தால் உபகரிப்பது போல உபகரித்தாயாக உன்னை மறக்கலாம். தாயாய் உபகரித்தான், தகப்பனாய் உபகரித்தான் என்று சொல்லாமல் அவர்கள் கைவிட்ட பின்பும் உபகரித்த உன்னை மறக்க முடியுமோ? எம்மானும் எம்மனையும் என்னை பெற்று ஒழிந்தது பின், என் தகப்பனும் தாயும் என்னை பெற்ற பின்பு, அதுக்கப்புறம் போக விரோதி எவ்வன விரோதி என்று போட்டு போன பிறகும் அடியனுக்கு அம்மானும் அம்மனையுமாகி நின்ற எனக்கு தகப்பனும் தாயுமாய் நின்ற மாதா பிதாக்கள் காமாந்தராய் பிரஜையை உண்டு பண்ணி பின்பு எவ்வன விரோதி என்று தள்ளிவிடுவார்கள். ஜென்மந்தோறும் வாசனையாலே இவன் அப்பா என்றும் அம்மா என்றும் கூப்பிடுவன். ஆனா இங்க வியாக்கியானம் ரொம்ப அழகு. அதாவது எம்மானும் எம்மனையும் என்னை பெற்று ஒழிந்ததற்பின் ரொம்ப ஸ்ட்ராங்கா வார்த்தை போடுறார். ரொம்ப சுவாரஸ்யம் பார்க்கலாம். ஏன்னா சோபாதிக பிதா நிருபாதிக பிதா, இங்க நமக்கு கர்மவசத்தாலே வந்த மாதா பிதா கிழிவா. இந்த அம்மா அப்பா என்ன பண்றான்னா சரீர போஷணத்துக்கு நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறாளே தவிர ஆத்ம போஷணத்துக்கு ஒன்று நமக்கு சொல்றது இல்லை. ஏன் வேலையில பட்டினி கிடைக்காதரா, சாப்பிட்றா, வெயில் அலையாதரா, உடம்பை பார்த்துக்கோதுரா, பாட்டு போதா, இப்படி சொல்லிட்டு இருக்கான். அதான் எம்மானையும் எம்மனையும் என்னை பெற்று ஒழிந்ததற்பின் ஒரு பதம் போட்டார். அப்ப எனக்கு அப்பா அம்மா எல்லாம் நீந்தான். இங்க வியாக்கியானம் ரொம்ப அழகு. திருமங்காழ்வார் இப்படி சொன்ன உடனே ஒரு திருமாளிகைக்கு ஒரு நாள் திருநறையூர் நம்பி எங்க வந்துட்டார். உடனே அதான் சொல்றார் இவர், கிரகத்துக்கு வந்தவாறே இவன் அப்பா என்னும் போது ஆண் குரலாலே ஏனென்றும் அம்மா என்ற போது பெண் குரலாலே ஏனென்றும் அவ்வீஸ்வரனே முகம் கொடுப்பன். ஏன்னா எனக்கு அப்படி இல்லாமல் சுதசித்தமான முறையுடைய எனக்கு தகப்பனும் தாயுமாகி நின்ற நன்மான ஒன் சுடரே நரையூர் நின்ற நம்பி. ஏன்னா எனக்கு அப்பா அம்மா ரெண்டும் கூப்பிட்டார். அம்மானும் அம்மனையும் அடியிருக்காகி நின்றன்னு. இப்போ அம்மா அப்பா ரெண்டு ரோலும் எடுத்துக்கிறான் பகவான். ஏன்னா ஒன்று சுவாரஸ்யம் பார்க்கணும். மனுஷாவில் அம்மா அம்மாவாக தான் இருக்க முடியும், அப்பா அப்பாவாக தான் இருக்க முடியும். வேற அவாவாளுக்கு ஒரு ரோல் தான். இந்த லோகத்தில் நமக்கு இந்த ஜென்மாவோட பூச்சது. அடுத்த ஜென்மா யாரோ யாரோ. ஆனால் பெருமாள் எப்படி இருக்கான்? தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நம்மாழ்வார். எத்தனை தாயாய் இருக்கான், தந்தையாய் இருக்கான், எல்லா ரிலேஷன்ஷிப் இருக்கோ எல்லாமே அவன் இருக்கான். அப்ப எனக்கு தகப்பனும் தாயுமாய் நின்ற நன்மான ஒன் சுடரே நரையூர் நின்ற நம்பினர். விலட்சணமான அளவற்றதான அளவிட முடியாத ஒளியை உடைய தேஜஸை உடையவனே அப்படின்னா உடனே பெருமாள் அவர் பார்த்து கேட்கிறார், என்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கியே, அப்படி இருக்கக்கூடியது அந்த தேஜஸ் எல்லாம் பரமபத்திர என்றோ அப்படின்னா உடனே சொல்றார், திருநறையூரிலே சன்னிகிதராய் நின்ற பரிபூர்ணனே நரையோன் நின்ற நம்பி. இப்பரமபதத்தில் எப்படி இருக்கோ அப்படி இங்கே சேவை சாதிக்கிற அப்படி விலட்சணமான ஒரு தேஜஸ் திருநறையூரிலே சன்னிகிதராய் நின்ற பரிபூர்ணனே உன் மைமான வண்ணமல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேனே. உண்மை மானம் வண்ணமல்லால் மகிழ்ந்தேற்ற மாட்டேன்னா அஞ்சனம் மை போன்ற சிரமத்தை போக்கக்கூடிய வடிவு, சிரமகரமான வடிவு உடைய உன்னை தவிர வேறு ஒருவரை பிரீத்தி புரஸ்தரமாக துதிக்க மாட்டேன்.
மைமான வண்ணமெல்லாம் மகிழ்ந்து ஏற்ற மாட்டேன்னா. ஏன்னா வெறும ஸ்தோத்திரம் பண்றது வாயளவிற்கு பண்றது வேற, மகிழ்ந்து ஏற்றுவது, உள்ளமாற பிரீத்தி புரஸ்தரமாக துதிக்க மாட்டேன். இங்கு புறம்பாக நினைக்கிறது மற்ற திருப்பதிகளை வியாக்கியானத்தில். அதனால என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை விட்டு வேறு யாரையும் மைமான வண்ணமல்லால் மகிழ்ந்து ஏற்ற மாட்டேனே என்று 7ஆம் பத்து 2ஆம் திருமொழி 1வது பாசுரத்தை இப்படி அனுபவிக்கின்றார். அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கை ஆழ்வார்களுடைய பெரிய திருமொழி 7ஆம் பத்து 2ஆம் திருமொழி, அதுல 3 பாசுரங்கள் அனுபவிச்சோம். அன்றைக்கு 4வது பாசுரத்திலிருந்து நமக்கு அனுபவம் 7, 2, 4. சிறியாய் ஓர் பிள்ளையுமாய் உலகுண்டு ஓராரிலை மேல் உறைவாய். சிறியாய் ஓர் பிள்ளையுமாய் உலகுண்டு ஓராரிலை மேல் உறைவாய். என் நெஞ்சின் முள் உறைவாய். உறைந்ததுதான் அறியாது இருந்து அறியேன் அடியே. என் நெஞ்சின் உள்ளுறைவாய். உறைந்தது தான் அறியாது இருந்து அறியேன் அடியேன். அணிவண்டு கிண்டும் நரைவாரும் பொழில் சூழ் நரையூர் நின்ற நம்பி. ஓ அணிவண்டு கிண்டும் நரைவாரும் பொழில் சூழ் நரையூர் நின்ற நம்பியோ. சிறியாய் ஓர் பிள்ளையுமாய் உலகு உண்டு. இளம்பருவத்தையுடைய ஒரு விலட்சணமான ஒரு பாலகன். அந்த பருவத்திலே சகல லோகங்களையும் வயிற்றிலே வைத்து ஓர் ஆரிலை மேல் உறைவாய். ஓர் ஆலந்தளிரே கண் வளர்ந்தவனே, என் நெஞ்சிருளே உறைவாய். அப்படி சேராச்சேர்த்தியாக என்னுடைய ஹிருதயத்தில் வந்து புரிந்து இருக்குபவனே, உறைந்தது தான் அறியாது இருந்து அடியேன். இப்படி என் உள்ளத்திலே வந்து நீ புரிந்து இருப்பதே நான் தெரிந்து கொள்ளாமல் இல்லை, நான் அறியாது கிருத்தக்னா இல்லை, அதை அறிந்தே இருக்கிறேன். இப்படி நீ என்னுள் வந்து இருப்பது உனக்கு ஒரு இடமில்லாமலோ? நீ வந்து அறியாதிருந்து அறியேன் அடியேன். அணிவண்டு கிண்டும் நரைவாரும். அணிவண்டு கிண்டும் நரைவாரும் பொழில் சூழ் நரையோன் நின்ற நம்பி. அழகியதான வண்டுகள் வேறு ஒன்றில் கால் வாங்காதபடி அமர்ந்திருக்கும்படி மிகுந்த தேன் பிரவகிக்கின்ற சோலைகளாலே சூழப்பட்ட அந்த திருநறிவுரை உன்னுடைய வாசஸ்தலமாக உடையவனே, உனக்கு சங்கோஜம் இல்லாமல் வசிப்பதற்கு இடமில்லையோ? திருநறையூர் போக்கியமான ஸ்தானமாயிற்றே. என் நெஞ்சிலே வந்திருப்பது சௌலபியமும் ஆசிரித வியாமோகமும் தானே காரணம். நரைவாரும் பொழில் சூழ் அணிவண்டு கிண்டும் நரைவாரும் பொழில் சூழ் நரையூர் நின்ற நம்பியோ. ஓ ஓ நீண்டாயை வானவர்கள் நினைந்து ஏற்றி காண்பு அரிதால் ஆண்டாய் என்று ஆதரிக்கப்படுவாய்க்கு நான் அடிமை பூண்டேன் என் நெஞ்சின் உள்ளே புகுந்தாயை போகலொட்டை நான் தான் உனக்கு ஒழிந்தேன் நரையூர் நின்ற நம்பி. ஓ நரையூர் நின்ற
நம்பி ஓ நீண்டாயை வானவர்கள் நினைந்தேத்து காண்பரிது ஆள் உடைய சொரூப ரூப குண விபூதிகளை சிலர் பேசணும்னு ஆரம்பிச்சா எல்லாம் பேசி முடிக்காதபடி அபரிச்சின்னாயிருந்த உன்னை பிரம்மா முதலிய தேவர்கள் நெஞ்சால் கூட அனுசந்தித்து துதி செய்ய, அப்படி துதி செய்து கண்ணாலே காணவென்று ஆசைப்பட்டால் அவ்வளவு சுலபமாக உன்னை காண முடியாதேப்பா. காண அறிவனான வச்சே முடியாதவனே, காண்பது அரிதால் ஆண்டா என்று ஆதரிக்கப்படுவாய், ஆண்டா என்று ஆதரிக்கப்படுவாய்க்கு நான் அடிமை பூண்டேன்கிறான். ஆண்டா என்று ஆதரிக்கப்படுவாய்க்கு நான் அடிமை பூண்டேன். என் சுவாமியே என்று பிரம்மன் முதலியவர்கள் ஆதரிக்கப்படுகின்ற உனக்கு அகம் சர்வங்கரிஷ்யாமி என்று எல்லா கைங்கரியும் செய்ய அதிகரித்தேன். என் நெஞ்சினுள்ளே புகுந்தாயை போகலுட்டேன். என்னை அடிமையில் மூட்டுகைக்க என் நஞ்சுக்குள்ளே வந்த உன்னை போக சம்மதிப்பேனோ? வந்த காரியம் ஆகிருத்து, இனி வேறொருடன் தேடி போகலாகாதோ என்று நீ நினைத்தால் நான் சம்மதிப்பேனோ? அடியேன் என்று சொல்லுகிறீர், சேஷியின் திருவிழா எப்படி நடக்க வேண்டாமோ கேட்டா, போகலட்டேன் என்று நிர்பந்திக்கலாமோ என்று கேட்டா, நான் தான் நினைப்போர் இதுகாகும் இது ஆகாது என்று காரியம் பார்த்தோ செய்வது. நான் தான் உனக்கு எழுந்தேன்னா லஜ்ஜையை உனக்காக விட்டுட்டு மடல் எடுக்க நினைப்பார். இது ஆகும் இது ஆகாது என்று காரியம் பார்த்தோ செய்வது. நிறைய என்ற நம்பியோ நீ மிகவும் லஜ்ஜையுடனாய் இருக்கிறாய். நீ மடல் எடுத்த பின்புதானே நான் மடல் எடுப்பது. அவன் மடல் இருப்பதாவது அவன் முற்பாடனாய் திருநூறுவரே வந்து இருப்பதுதான் வியாக்கியானம். அதாவது பெருமாள் ஒரு கால் கேட்டார்னா அவர் கேட்பார்னு ஆன்டிசிபேஷன்ல சேஷியின் திருவிழா எப்படி நடக்க வேண்டாமா, போகலட்டேன் நான் போக மாட்டேன் அப்படின்னு நிர்பந்திக்கலாமான்னா, நான் தான் உனக்கு ஒழிஞ்சேன்கிறார். அதாவது லஜ்ஜையை உனக்கா நான் விட்டுட்டேன். மடல் எடுக்க நினைப்போர் இது ஆகும் இது ஆகாது என்று காரியம் பார்த்தோ செய்வது அப்படின்னா, நான் மடல் எடுப்பதுங்கிறது வரைச்சே அதில் லஜ்ஜை பார்க்க ஊரில் இருக்கிறவா என்ன சொல்லுவா அப்படிங்கிறதுலாம் பார்க்குற வழக்கம் இல்லை. நிறைய நின்று நம்பியோ. அடுத்த பாசுரம். என் தாதை தந்தை அப்பால் எழுவர் பழ அடிமை வந்தாக, என் தாதை அப்பால் எழுவர் பழ அடிமை வந்தார், என் நெஞ்சின் உள்ளே வந்தாயை போகலுட்டேன். அந்தோ என்னாருயிரே அரசே அருள் எனக்கு நந்தாமல் தந்த எந்தாய் நரையோன் நின்ற நம்பி ஓ எம் தாதை அப்பால் எழுவர் பழ அடிமை வந்தார். எந்த தந்தை தன் மூத்த பொன் எழுபடிகால் தொடங்கினார் பெரியாழ்வார் மாதிரி. எம் தாதை அப்பால் எழுவர் பழ அடிமை வந்தார். நான் என்னுடைய பிதா அவருடைய பிதா அப்பால் எழுவர், அவனுக்கு முன்புள்ள சப்த புருஷர்களுமாக 10 தலைமுறையாக பழ வலிமை வந்தார். சப்தச்ச தசபூர்வான் என்கிறபடி சுதசித்தமான தாஸ்யத்தை செய்து வந்தார்கள். என் நெஞ்சினுள்ளே வந்தாயை புகழுட்டேன். என் நெஞ்சினுள்ளே வந்தாயை புகழுட்டேன். நீயே தானாக என்னுடைய ஹிருதயத்திலே வந்து புகுந்ததுக்கு அப்புறம் உன்னை நான் போக சம்மதிப்பேனோ? கையிலே அகப்பட்ட நிதியை உதறுவார் யாரான் உண்டோ லோகத்தில்? இவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அவன் போக நினைச்சான். அந்தோ அப்படிங்கிறார். உடனே
அப்படி உடனே அந்தோ என் ஆருயிரே அரசே அருள் எனக்கு நந்தாமல் தந்தையந்தாய் நரையூர் நின்ற நம்பி ஓ அந்தோ ஐயோ என் ஆருயிரே உன்னை விட்டு உயிர் தெரிக்காத என்னுடைய சத்தை காக்கும் என் பிராணனே அரசே என்னை ஆள்பவனே அருள் எனக்கு நந்தாமை தந்தையந்தாய் கிருபையை என் விஷயத்தில் நடுவில் விச்சேதியாமல் கொடுத்த சுவாமியே நீ போகாதே என்று காலை கட்டி வளைக்கலாம்படி என்னிடம் கிருபை பண்ணின சுவாமியே நரையூர் நின்ற நம்பியே திருநரையூரிலே வந்து அப்படி எழுந்துள்ளிருக்கின்ற அவரை பார்த்து சொல்றார் நரையூர் நன்ற நம்பியோ அடுத்த பாசுரத்தில் 7வது பாசுல மண் அஞ்சாயிரம் தோள் மழிவில் துணித்தமை மண் அஞ்ச ஆயிரம் தோள் மழுவில் துணித்தமைந்த என் நெஞ்சத்துள் இருந்து இங்கு இனிப்போய் பிறர் ஒருவர் வன்னஞ்சம் புக்கு இருக்க ஒட்டேன் மன்னஞ்சாயிரம் தோள் மழுவில் துணித்தமைந்தான் என் நெஞ்சத்துள் இருந்து இங்கு இனிப்போய் பிறர் ஒருவர் வன்னெஞ்சம் புக்கு இருக்க ஒட்டேன் வளைத்து வைத்தேன் இனிப்போய் பிறர் ஒருவர் வன்னெஞ்சம் புக்கு இருக்க ஒட்டேன் வளைத்து வைத்தேன் நல் நஞ்சு அன்னம் மன்னும் நரையூர் நின்ற நம்பி ஓ நல் நஞ்சகம் மன்னும் நரையூர் நின்ற நம்பியோ ஆழ்வாருடைய ஹிருதயத்திலிருந்து பெருமாள் வெளியில புறப்பட நினைச்சார். போக விட்டேன்னார் இவர். என்னை விலக்கப் போமோ? நான் உடனே 21 கால் கத்திரியர்களை அறுத்து அப்படி போட்ட பலவான் அன்றோ நான் அப்படின்னா எம்பெருமான் உடனே சொல்றார், அதில் சந்தேகம் இல்லை. அந்தந்த புரிதலுக்கு தகுதிதானே நீ பரிமாறுவது. என்ன யாரார எப்படி எப்படி கையாளணுமோ அப்படி பண்ணிருக்க நீ. மண் நஞ்சாயிரம் தோள் மழுவில் துணிந்தமைந்தான் அரசர்கள் பயப்படும்படி கார்த்தவீரியாஜனுடைய 1000 கைகளையும் கோடாரியால் அறுத்து போட்ட பலிஷ்டனே, உன்னுடைய பலத்தை அறிந்தவன் தான் நான். ஆனாலும் அந்தந்த சுபாவங்களை அறிந்தன்றோ நீ நடக்க வேண்டும். என் நஞ்சத்தில் இருந்து இங்கு இனி போய் பிறர் ஒருவர் வல் நஞ்சும் புக்கு சொல்றார். இனி போய் பிறர் ஒருவர் வல் நஞ்சம் புக்கு இருக்க விட்டேன். என் நஞ்சத்தில் இருந்து இங்கே இன்னொருத்தருடைய ஹிருதயத்திலிருந்து இன்னொரு ஹிருதயத்துக்கு போய் கடினமான நெஞ்சில் புகுந்து நீ இருக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். உன்னை பிரிந்து உயிரோடு இருக்க முடியாது என்று இருக்கின்ற என் நஞ்சை விட்டு போகவுமாயிருப்பார் நெஞ்சில் போயிருக்கவும் விட்டேன். வளைத்து வைத்தேன். நீ போவேன்னா நான் வளைத்து வைத்தேன். நீ போனா நான் பிராணனை விட்டுருவேன். நீ வளைக்கிறது என்ன பலத்தை கொண்டு அப்படின்னு பெருமாள் கேட்டார் போட்டிருக்கு. நல் நெஞ்ச வண்ண மன்னும் நரையூர் நின்ற நம்பியோம். நீ குற்றங்கண்டு கைவிடப் பார்க்கலும் நகச்சின் நாபராஜதி என்று கருணை நிறைந்த நெஞ்சையுடைய ஹம்சம் போன்ற நடையுடைய பெரிய பிராட்டியார் இங்கே இருக்காள். எப்படி இருக்காங்க? நல் நெஞ்சு அன்னம் மன்னம் மன்னும் நரையூர் அப்படின்னா அங்க தாயார் இருக்கா. ஆகினால அங்க பெரிய பிராட்டி ஹம்சகமனம் ஹம்சம் போன்ற நடையுடைய பெரிய பிராட்டியார் அங்க பக்கத்தில் இருக்கிறதுனால உன்னால போக முடியாது. பெரிய பிராட்டியார் நிச்சயவாசம் பண்ணும் திருநரையூர் நின்று நம்பியோ அப்படிங்கிறார். அடுத்த பாசுரத்தில் எப்போதும் பொன்மலர் இட்டு
இமையோர் தொழுது எப்போதும் பொன் மலர் இட்டு இமையோர் தொழுது தங்கள் கைப்போது கொண்டு இறைஞ்சி கடல் மேல் வணங்க நின்றாய். இப்போது என் நெஞ்சின் உள்ளே புகுந்தாயை போகலொட்டேன். இப்போது என் நெஞ்சில் உள்ளே புகுந்தாயை போகலொட்டேன். நல்போது வண்டு கிண்டும் நரையூர் நின்ற நம்பியோ நல்போது வண்டு கிண்டும் நரையூர் நின்ற நம்பி ஓ. இமையோர் எப்போதும் பொன்மலரிட்டு தொழுது இமையோர் தொழுது இமையோர் எப்போதும் தொழுது இமையோர் எப்போதும் பொன்மலரிட்டு தொழுது நித்தியசூரிகள் எப்போதும் அழகிய புஷ்பங்களை சமர்ப்பித்து ஆசிரியித்து அப்புறம் தங்கள் கைப்போது கொண்டு இறங்கி கடல் மேல் வணங்க நின்றாய். தங்களுடைய கைகளாகிற புஷ்பங்களை கொண்டு அஞ்சலி பண்ணிக்கொண்டு திருவடிகளிலே விழுந்து ஆசிரியிக்கும்படி நின்றாய். இப்போது என் நெஞ்சின் உள்ளே புகுந்தாயை போகலொட்டேன். இப்போது என் நெஞ்சின் உள்ளே புகுந்தாயை. நீ வருவதற்கு முன்னாலே எனக்கு ஒரு நினைவும் இல்லை. ஆனால் நீயே வந்து புகுந்து உன்னுடைய போக்கியதையை தெரிவித்த பின்பு உன்னை போக நான் சம்மதிப்பேனோ? உன்னை போக விட மாட்டேன். நற்போது வண்டு கிண்டும் நரையூர் நின்ற நம்பி. அழகான புஷ்பங்களிலே வண்டுகள் குடைந்து வண்டு உண்ணும் என்கின்றபடி உள்ளே போய் அதில் அவகாகித்து படிந்து வேறொன்றில் போகாதபடி போக்கியமான தேசத்தை வாசத்தரமாக உடையவனே. அந்த வண்டு உள்ள போனது அது வெளியில போகாமல் அப்படி இருக்க அந்த திருஷ்டாந்தாங்க. ஏன்னா தன் உள்ளத்திலே வந்த எம்பெருமானை நான் வெளியில போக விட மாட்டேங்கிறார். அது மாதிரிங்க அப்படி வேறொன்றில் போகாதபடி போக்கியமான தேசத்தை வாசத்தனமான உடையவனே, நீ அதை விட்டு போக முடியாது. என உள்ளத்தை விட்டியும் போக முடியாது. அந்த ஊரில் உள்ளவர்களுக்கு வேறு ஊரிடம் தேடி போக முடியோ ஊர் இருப்பது. ஆகினால அப்படி இருக்கக்கூடிய நரையூர் நின்ற நம்பியோ ஓரளவு ஒரு ஆச்சரியமாக அப்படி கேட்டு அந்த 8வது வாசகத்தை பிடிக்கின்றார். அருளிச்செயல் ஆரம்பம் திருமங்கை ஆழ்வாருடைய பெரிய திருமொழி 7ஆம் பத்து 2ஆம் திருமொழி அதில் 8 பாசுரங்கள் பார்த்தோம். இன்னைக்கு 7, 2, 9 அனுபவம் நமக்கு. உன்னேராக்கை தன்னை உழந்து ஓம்பி வைத்தமையால் யானாய் என் தனக்காய் அடியேன் மனம் புகுந்த தேனே தீங்கரும்பின் தெளிவே. ஊர் நேராக்கை தன்னை உழந்து ஓம்பி வைத்தமையால் யானாய் எந்தனக்காய் அடியேன் மனம் புகுந்த தேனே தீங்கரும்பின் தெளிவே. என் சிந்தை தன்னால் நானே எய்தப் பெற்றேன் நரையூர் நின்ற நம்பியோ. உன்னேராக்கை தன்னை உழந்து ஓம்பி வைத்தமையால் மாம்ச பிரச்சுரமான சரீரத்தை வழியில்லா வழியிலே தனார்ஜனம் பண்ணி ஏதாவது பணம் சம்பாதித்து அதை கொண்டு இந்த சரீரத்தை வளர்த்து பிரயோஜனம் இன்று பெற்றேன். யானாய்
என்றனக்காய், அதாவது எனக்கு அந்தர்யாமியாகி எனக்கு விதேயனாய் கொண்டு நாம் தனியையும் இவர் தனியையும் இருந்து கலந்தால் இவர் ஆணையிட்டு விளக்குவர் என்று இவர் என்று சொல்லுக்குள் நம்மை அடைக்க வைப்போம் என்று பார்த்து நான் ஆகிற சொல்லுக்குள்ளே தன்னை அடைக்க வைத்து யானாய் சர்வேஸ்வரான தன்னை எனக்காக ஆக்கி அடியேன் மனம் புகுந்த என் மனதிலே வந்து பிரவேசித்தேன். தேனே தீன் கரும்பின் தெளிவேன, நினைக்க நினைக்க எனக்கு தேன் போல் போக்கியபூதனே, மதுரமான கருப்பஞ்சாற்றின் சாரம் போல் இனியவனே, என் சிந்தை தன்னால் நானே இதை பெற்றேன். அதாவது சிந்தை தன்னால் நானே இதை பெற்றேன்னா என்னுடைய மனசிலே நானே உன்னை அடைய பெற்றேன். வேறொரு சரீரம் எடுத்து அடைவதென்றிருக்கே இந்த சரீரத்திலே பிராபிக்க பெற்றேன். அது எப்படி என்றால், நரையூர் என்ற நம்பியோ, இவ்வூரில் நீ இங்கு எழுந்தோடு இருப்பதனாலே நான் இப்போது இதை பெற்றேன் என்பதாக சொல்றான். இந்த திருமொழியில கடைசி பாசுரம், நல்நீர் வயல் புடை சூழ் நரையூர் நின்ற நம்பியை கல் நீர் மால்வரை தோள் கலிகன்றி மங்கையர் கோன் சொல் நீர் சொல் மாலை சொல்வார்கள் சூழ் விசும்பில் நல் நீர் மயால் மகிழ்ந்து நெடுங்காலம் வாழ்வாரே. நல்நீர் வயல் புடைசூழ் நரையூர் நின்ற நம்பியை கல்நீர் மால்வரை தோள் கலிகன்றி மங்கையர் கோன் சொல் நீர சொல்மாலை சொல்வார்கள் சூழ் விசும்பில் நல் நீர்மையால் மகிழ்ந்து நெடுங்காலம் வாழ்வாரே. நல்நீர் வயல் புடைசூழ் நரையூர் நின்ற நம்பியை, அழகான ஜலசமர்த்தியுடைய வயல்களாலே 4 பக்கங்களையும் சூழ்ந்திருக்கின்ற திருநறையூர் என்ற திவ்யதேசத்திலே நின்ற கல்யாண குணங்களால் பரிபூர்ணமானவனை நம்பி, கல்நீர மால் வரைத்தோள் கரிகன்று மங்கையர்கோன், துவனிகளுடைய ஒலியுடைய அருவிகளை உடைத்தாய் இருக்கிற பெரிய மலை போன்ற தோல் பலத்தையுடையவராய சத்துருக்களை நிரசனம் பண்ணும் சுபாவரான திருமங்கை நாட்டிற்கு நிர்வாகரான ஆழ்வார் சொல் நீர சொல்மாலை சொல்வார்கள். இதை அபியாசம் செய்பவர்களுக்கு என்ன, இது வெறும் சப்தமே என்று கொண்டாடப்படுவதே சுபாவமாக இருக்கிற அந்த சப்த சந்தர்ப்பமான ரூபமான இந்த 10 பாசுரங்களை சொல்லுபவர்கள் சூழ் விசும்பில் நல்லீர்மையால் மகிழ்ந்து நெடுங்காலம் வாழ்வாரே. அப்படின்னா போகபூமிகளில் உயர்ந்ததாக இருக்கின்ற பரமபதத்துக்கு போய் இந்த ஆத்மானுடைய சொரூப அனுபந்தியான சுபாவத்தாலே ஒரு நாளும் புனராவர்த்தி இல்லாதபடி அபரிச்சின்னமான காலத்தளவும் சுகத்தோடு இந்த பரமபதத்தில் இருப்பார்கள் என்று ரொம்ப அழகாக அதற்கு பலஸ்ருதி சொல்லி முடிகிறார். தொடர்ந்து பார்க்கலாம். கவிதாரி சிம்மாய கல்யாண குருசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமः. மங்களம் கோச்சரேந்திராய முனிகுணாப்தே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். யஸ்மாதேவமயா சர்வம் சாஸ்திரமக்ராகினான்யதா தஸ்மை வெங்கடநாதாய மமநாதாய மங்களம். காவேரி வர்ததாம் காலே காலே வருணதுவாதுகா ஸ்ரீரங்கநாதோ ஜெயதி ஸ்ரீரங்கஸ்ரீவர்ததாம். சுஸ்தி பிரஜாभ्य परिपालयन्ताम् न्याय्येण मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यम्. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.